வணக்கம் நேர்களே, தமிழ்வன் தொலைக்காட்சியில் வணக்கம் தமிழ்வன் தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் தமிழீழமும் நாமும் என்ற நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நாடு கடந்த தமிழீழ அரசுக்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்ற இந்த கையோடு அந்த தேர்தல் பற்றிய பல விமர்சனங்களும் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. அந்த வகையில் கனடாவில் நாடு கடந்த தமிழீழ அரசு தேர்தல் குழுவின் தலைவராக இருந்து அவற்றை ஒருங்கமைத்த அண்ணர் திரு ராசரத்னம் அவர்களுடனான நேர்காணலாக இன்றைய நிகழ்வு அமைய இருக்கின்றது. வணக்கம் திரு ராசரத்னம் அவர்களே. வணக்கம் திரு தனபால் அவர்களே. அதாவது நாடு கடந்த தமிழீழ அரசு தேர்தல் என்பது அதாவது ஈழத்தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நாடுகளிலும் நடந்து முடிந்திருக்கின்றது. அந்த நாடு கடந்த அரசு என்ற அந்த கருத்துருவாக்கம் பெற்ற காலத்திலிருந்தே நீங்கள் அதனோடு இணைந்து அதன் செயற்பாட்டிற்காக பாடுபட்டவர் என்ற வகையில் இந்த நாடு கடந்த தமிழீழ அரசு தேர்தல் பற்றி உங்கள் கருத்தை தமிழ்வன் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நல்லொரு கேள்வி, ஒரு நல்லொரு மீள்பார்வையும் கூட. என்னை பொறுத்தளவில் இந்த நாடு கடந்த அரசை அமைப்பதற்கான இந்த கருத்துருவாக்கத்தை பெற்ற பொழுது இந்த கருத்துருவாக்கத்தை நாங்கள் மலேசியாவில் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் கூடி தீர்மானித்த பொழுது இதன் தீர்மானித்து இவற்றை வெளிவிட்ட பொழுது ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதற்கான எதிர்ப்பினை தெரிவிப்பதற்கு முன்பாகவே தமிழர்கள் மத்தியில் தமிழர்களின் சுதந்திரத்துக்காக விடுவிற்காக பாடுபட்டு கொண்டிருந்த ஒரு பகுதியினரும் அதனை தீவிரமாக எதிர்த்தார்கள். அது ஒரு பெரிய ஒரு வில்லங்கமாகவும் தமிழ் மக்களை கூறு போட்டு சிதைக்கின்ற ஒரு செயலாகவும் இருந்தது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அவர்கள் ஒரு வருடங்களின் பின், கடந்த 10 மாதங்களின் பின் இதனை புரிந்து கொண்டோ புரியாமலோ அதனை ஏற்றிருக்கின்றார்கள். ஒரு தமிழ் இனத்துக்கான விடுவிற்கான ஒரு கருத்துருவாக்கத்தை, தமிழீழ விடுதலையை நோக்கி பாடுபட்டவர்கள், அதற்காக பாடுபட்ட அறிஞர்கள், பேராளர்கள் ஒன்று கூடி எமது அடுத்த கட்டம் எதுவாக இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுதே இதனை எதிர்த்தார்கள். இது ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு பக்கம் எதிர்த்ததும், தமிழ் மக்களிடையே முன்னிலைப்படுத்தி நின்றவர்கள் எதிர்த்ததும், இந்த கருத்தை முழுமையாக இன்று வரை தமிழ் மக்களின் ஒரு பகுதியினர் விளங்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு ஏதுவாக அமைந்துவிட்டது. இது ஒரு துன்பியல் செயல். ஏனென்றால் இது ஜனநாயக வழியில் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற இந்த விடயம் மக்களுக்கு பூரணமாக விளங்க வேண்டும். அப்பொழுதுதான் தகுதியானவர்களை, சரியானவர்களை, என்ன செயலுக்கு நாங்கள் இவர்களை அனுப்புகின்றோம் என்றதை புரிந்து கொண்டு மக்கள் அதுக்கேற்றவர்களை தெரிவு செய்வார்கள். எதுவாக இருந்தாலும் கூட உலகம் முழுக்க இன்று அந்த தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. அது வரவேற்கக்கூடியதொன்று. ஜனநாயக பாதைக்கு நாங்கள் பாதை வழியாக எங்களுக்கானவற்றை புலம்பெயர்ந்த நாடுகளிலும் தமிழீழத்திலும் உலகம் பூராக இருக்கின்ற தமிழர்களுக்கும் ஆற்ற முடியும். அதற்கான ஒரு அமைப்பை நாங்கள் அமைப்பதற்கான பணி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றளவில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அதே வேளையில் கனேடிய மண்ணில் பல விமர்சனங்களுக்கு மத்தியில் இந்த தேர்தல் நடந்து முடிந்திருக்கின்றது. பல வேட்பாளர்கள் இந்த தேர்தல் ஒரு நீதியாக நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டை கூட முன்வைத்திருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். இருந்தாலும் கூட கனடாவில் நடைபெற்ற இந்த தேர்தல் குழுவினுடைய தலைவராக
நீங்கள் கடமையாற்றி இருக்கின்றீர்கள். மிக குறுகிய காலத்தில் இந்த தேர்தலை நீங்கள் ஒழுங்குபடுத்தி செய்து முடித்திருக்கின்றீர்கள். நான் நினைக்கிறேன் உங்களுடைய அந்த தெரிவு செய்யப்பட்ட இந்த பிரதிநிதிகள் 17ஆம் 19ஆம் தேதியில் நடைபெற இருக்கின்ற அந்த அமர்வில் பங்கு பெற்றவும் இருக்கின்றார்கள் நினைக்கின்றேன். அந்த வகையில் கனடாவில் நடந்து முடிந்த தேர்தலை பற்றி நீங்கள் என்ன குறிப்பிட விரும்புகிறீர்கள்? கனடாவில் உண்மையில் தேர்தல் எங்களால் இயன்றவரை சிறப்பாக நாங்கள் செய்திருக்கின்றோம். அதில் பல குறைபாடுகள் நிறையவே இருந்திருக்கின்றன. அந்த குறைபாடுகள் தமிழர்களால் ஏற்படுத்தப்பட்டதாக இருந்திருக்கின்றது. அதுதான் இங்கு கவலைக்குரியது. அமைப்பாளர்களால் அல்ல. அமைப்பாளர்களை பொறுத்தளவில் எங்கள் மக்கள் மீது மிகவும் கவனம் கொண்டு நாம் பல திட்டங்களை ஒழுங்குகளை மேற்கொண்டிருந்தோம். அதாவது ஒரு வாக்காளர் அட்டவணை நாங்கள் தயாரிக்கவில்லை. ஏனென்றால் மக்கள் ஏற்கனவே பயந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அட்டவணை நாட்டுக்கு சென்றால் தாங்கள் திரும்பி தாய் நாட்டுக்கு போக முடியாது போடுமோ, அல்லது தாங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் கண்காணிக்கப்படுகின்ற ஒருவராக நாங்கள் இருந்து விடுவோமோ என்ற அடிப்படையில் இந்த மக்களிடம் பயம் இருந்ததனால் ஒரு அட்டவணையை கூட நாங்கள் தயாரிக்கவில்லை. ஆனால் எங்களுடைய மக்கள் ஒரு ஒழுக்கமானவர்கள், ஜனநாயக பண்பை பேணி பார்ப்பார்கள். நாங்கள் ஒரு முறை வாக்களித்தால் பிறகு வாக்களிப்பது அது ஒரு விரோதமான செயல் என்பதனை எங்கள் மக்கள் உணர்ந்திருப்பார்கள். என்னுடைய கடமையையும் இது என்னுடைய நாட்டுக்கான தேர்தல், என்னுடைய தேசியத்துக்கான தேர்தல் என்பதனை அவர்கள் புரிந்திருப்பார்கள். எனவே இந்த தேசியத்தின் பெயராலோ அல்லது என்னுடைய நாட்டின் பெயராலோ எனது இனத்துக்கான பெயராலோ நான் எந்தவித சட்ட விரோதமான அல்லது முறைகேடான செயலில் ஈடுபட மாட்டார்கள் என்று நான் என்னை சார்ந்தவர்களும் நம்பியிருந்தோம். ஆனால் அது ஒரு ஏமாற்றமாகவே இருந்தது. அதிலும் ஏமாற்றம் என்னவென்றால் இந்த ஒரு தனிப்பட்ட ஒரு வேட்பாளருடைய உறவினர்கள் வந்து அவருக்காக இரண்டாம் தரம் வாக்களிப்பதோ அல்லது அவரை பற்றிய விளம்பரத்தை அந்த வாக்களிப்பு நிலையங்களில் முன்னின்று கொடுப்பதோ அல்லது மக்களை அவர்கள் அணுகி தங்களுக்கு வாக்களிக்கும்படி அன்று கேட்பதோ ஒரு நடைமுறையில் இல்லாத ஒரு செயல். அதை செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தனிப்பட்ட எவரும் செய்யவில்லை. ஒரு கூட்டாக ஒரு அமைப்பாக இந்த நாட்டிலே தமிழர்கள் போட்டியிட்டார்கள். இது ஆரம்ப கால கருத்துருவாக்கத்திலிருந்து செயல்பட்டவர் என்ற முறையில் இந்த செயல் எனக்கு உண்மையில் வேதனை அளித்தது. தமிழ் மக்கள் போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களுமே தமிழ் மக்களுடைய தேசியத்துக்காக பாடுபட்டவர்கள். இவரையும் எந்த ஒரு தனி நபரையும் எடுத்து இவர் தேசியத்துக்கு உடன்பாடாக இல்லாதவர் என்று சொல்ல முடியாது. ஒருவரும் இல்லை. 41 பேருமே இந்த தமிழ் இனத்தின் மீது பற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இதற்காக செயல்பட்டவர்கள். அவர்களை கூட இந்த தேர்தல் முடிந்த பின்பு சில பத்திரிகைகள் தேசியம் என்றது என்று கூறியிருப்பது, அவர்கள் அந்த இதில் தெரிவாகாதவர்கள் தேசியத்துக்கு விரோதிகளா என்ற ஒரு கேள்வியை அல்லது அவர்கள் விரோதிகள் என்று குத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஒரு ஆரோக்கியமான எங்கள் சமூகத்துக்கு உகந்த செயல் அல்லவே அல்ல. இது கண்டிக்கப்பட வேண்டியது. தனிப்பட்ட 41 பேரில் பொருளாதார ரீதி காரணமாக அல்லது மக்களுடைய அணுகு நோக்கோடு தனிப்பட்ட முறையில் சில அங்கத்தவர்கள் கூட்டி சேர்ந்திருக்கலாம். ஆனால் ஒரு அமைப்பாக சேர்ந்து செயல்படுவது, அந்த அமைப்பு ஒரு கட்சி போன்று அந்த நிலைக்கு தாழ்ந்து விட்டதாகவே நான் கருதுகின்றேன். இது நாங்கள் கட்டி வளர்த்த அமைப்பு.